அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் இந்த கதையை தொடங்குகிறேன். ஏகலிங்கேஸ்வரன் பெரிய மனக்கவலையாய்விட்டு மகன் பள்ளி அறையில் இருந்து வந்த பின்னை மகனை அழைத்து கொண்டு, மகனை, ஏகசாலை கட்டி வைத்து விட்டேன். இந்த ஏகசாலையில் அமர்ந்து கொண்டு இந்த யாகத்தை தொடர்ந்து கொள் மகனே என்று தொடங்க வைத்தார். மகனும் அப்படியே ஆகட்டும் தந்தை என்று யாகத்தை தொடங்கினார். ஏகத்தை வளர்த்து பின்னை முடிந்த பின்னை மகனை அழைத்து கொண்டு சென்று வந்தார். மகனை, இந்த ஏகத்தில் என்ன கணித்தாய் என்று கேட்டார். அப்ப மகன் விளக்கம் அளித்தார் தந்தைக்கு. தந்தையே, எனக்கு திருமணமாகி பல வருடம் கழித்து ஒரு ஆண்மகன் பிறப்பான். ஆண்மகன் பிறந்த பின்னே 11 வயதில் இந்த ராஜ்யத்தை விட்டு நாங்கள் வனவாசம் சென்று விடுவோம் என்று கணித்தேன் தந்தையே. பெரிய மனக்கவலையாகிவிட்டு, அப்பல் சிவன் நமக்கு அழைத்த வரம் நம் மகனுக்கு வந்துவிட்டது என்று மகனை அழைத்து கொண்டு மீண்டும் பள்ளி அறைக்கு செல்ல வைத்துவிட்டு பள்ளிக்கு சென்ற பின்னே மணிலோகத்தில் ஒரு யாகசாலை கட்ட வைத்தார். தன் மனைவியும் அழைத்து கொண்டு மகனை அழைத்து கொண்டு யாகசாலை சென்றார். யாகசாலைக்கு சென்று அமர்ந்து கொண்டார். அமர்ந்து கொண்டு யாகத்தை தொடங்கினார். மகனே, இந்த யாகத்தை வளர்த்துக்கொள். அப்படியே ஆகட்டும் தந்தை என்று யாகத்தை வளர்க்க ஆரம்பித்தார். யாகத்தை வளர்த்து கொண்டு முடிந்த பின்னை அரண்மனைக்கு மகனையும் மனைவியும் அழைத்து கொண்டு சென்று வந்தார். சென்று வந்து மனைவியை விட்டு மகனை அழைத்து கொண்டு சென்றார். வெகு தூரம் அழைத்து கொண்டு அமர வைத்து மகனை கேட்டார். மகனே, இந்த ஏகத்தில் என்ன தெரிந்து கொண்டாய்? தந்தையே, இந்த ஏகத்தில் நான் கணித்ததில் தெரிந்து கொண்டதில் என் மகனுக்கு 11 வயது ஆகன பின்னை 3 வருடங்கள் நாம் இந்த ராஜ்யத்தை தானம் கொடுத்துவிட்டு நானும் என் மனைவியும் என் மகனை அழைத்து கொண்டு இந்த ராஜ்யத்தை விட்டு சென்று விடுவேன் என்று கணித்தேன் தந்தையே என்னார். அப்பல் நாம்பல் கணித்ததும் மகன் கணித்ததும் 2 ஒன்றுதான் நினைத்து கொண்டு மீண்டும் சென்று வந்தார். சென்று வந்துவிட்டு மகனை படுத்து உறங்க வைத்துவிட்டு பெரிய ஆலோசனை செய்ய ஆரம்பித்தார். நமக்கு வேறு வழியே தெரியவில்லை என்று. அதே அரண்மனையிலையும் யாகசாலை கட்ட வைத்தார். யாகசாலை கட்டி முடிந்த பின்னை மகனை வைத்து காலையில் சூரிய பகவானை வணங்கிவிட்டு யாகத்தில் அமர வைத்து யாகத்தை தொடங்க வைத்தார். ஏகம் முடிந்த பின்னை சிவனாலயத்துக்கு அழைத்து கொண்டு சென்று வந்தார். சிவனாலயத்திலேயும் மகனை கேட்டார்.
மகன் அப்ப விளக்கம் அளித்தார். தந்தையே, நாங்கள் வனவாசம் செல்வது இரவு 8 மணிக்கு மேலே என்று தெரிந்து கொண்டேன் தந்தையே. நாங்கள் அனைத்தும் இழந்து விட்டு தான் நாங்கள் செல்லுவோம் என்று இந்த ராஜ்யத்தில் இருப்போருக்கு உறவே இல்லை என்று சென்று விடுவோம் தந்தையே என்றுதான் கணித்தேன் தந்தையே என்னார். அப்போ ஏகலிங்கேஸ்வரனுக்கு பெரிய மனக்கவலையாகி அமர்ந்து கொண்டார். சிவனாலயத்தில் மகனை அமர வைத்துவிட்டு பின்னை போய் கண்ணீர் விட்டு கத்தி கதறி கொண்டார். பகவானே, நாங்கள் என்ன பாவம் செய்தோம்? எதற்காக எங்களுக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்தாய்? அப்ப சிவனும் எந்த விளக்கம் அளிக்காமல் விட்டுவிட்டார். கத்தி கதறி வந்துவிட்டு மகனிடம் வாக்குறுதி வாங்கி கொண்டார். மகனை, இது நம்ம இருவருக்கு மட்டும்தான் தெரிந்து கொள்ளணும், வேற யாருக்கும் தெரியாமல் இருக்கணும் என்று, உன் தாய்க்கு தெரியக்கூடாது என்று வாக்குறுதி வாங்கி கொண்டார். அப்படியே ஆகட்டும் தந்தை என்று மகனும் கூறிவிட்டு மீண்டும் மகனை அழைத்து கொண்டு அரண்மனைக்கு சென்று வந்தார். உணவுகள் உண்ணுவிட்டு உறங்கி பின்னை மகனை அழைத்து அமர வைத்தார். தந்தையே, எனக்கு பள்ளிக்கு நேரமாகிவிட்டது என்று மகன் கேட்டார். அப்ப மகனை அமர வைத்தார். மகனை, ஓகிலிங்கேஸ்வரா, படித்து மக்களுக்கு நன்மை செய்வதோடு இந்த வைத்தியத்தை கற்றுக்கொண்டு மக்களுக்கு நன்மை செய்து விடையா என்னார். சரி தந்தையே, அப்படியே ஆகட்டும் என்று ஓகிலிங்கேஸ்வரனும் ஒப்புக்கொண்டு, யாகசாலையில் நீ அமர்ந்து கொண்டு நாளை இருந்து அனைத்து வகையான இலைகளையும் குச்சியும் பிரித்து கொண்டு யாகத்தை தொடர்ந்து கொள் என்னார். ஓகிலிங்கேஸ்வரனும் பிரம்மதேவரும் இருவரும் நண்பர்கள். 10 நாள் ஆகிவிட்டது, ஏன் ஓகிலிங்கேஸ்வரன் இன்னும் நம் பள்ளி அறைக்கு வரவில்லை, என்ன காரணம் என்று தெரியவில்லை என்று ஓகிலிங்கேஸ்வரன் அரண்மனைக்கு சென்று வந்தார். பிரம்மதேவன், வாருங்கள் நண்பரே என்று அழைத்து அமர வைத்தார். ஏன் ஓகிலிங்கேஸ்வரா பள்ளி அறைக்கு வரவில்லை? அப்ப விளக்கம் அளித்தார். தந்தைக்கு மனம் நிலம் சரியில்லாதனால் ஓவி எடுத்துக் கொள்கிறேன், நீ சில நாட்கள் இந்த வைத்தியத்தை பார்த்து கொள் மகனே என்று என்னை நிற்க வைத்து விட்டார். இதுதான் நடந்ததையா பிரம்மதேவா என்ற நண்பனிடம் கூறினார். நண்பரும் தந்தையை அழைத்து, எதற்காக தந்தையே ஓகிலிங்கேஸ்வரன் என் நண்பனை நிறுத்திவிட்டாய் பள்ளி அறையை விட்டு? அவர் பள்ளியை விட்டு நின்று விட்டால் வீணாகத்தானே போய்விடுவார், தப்பல்லவா தந்தையேன்னு கேட்டார். அப்போ யாகலிங்கேஸ்வரன் விளக்கம் அளித்தார். மகனே பிரம்மதேவா, நாமல் படித்தால் மீண்டும் வந்து ஓகிலிங்கேஸ்வரன் வைத்தியம்தான் பார்த்து கொள்ளணும். முழு வைத்தியத்தையும் கற்றுக்கொண்டால் ஏதோ மக்களுக்கு நன்மை செய்து கொண்டு வரலாம். வைத்தியம் முழுவதுமே கற்றுக்கொள்ளலானால் மக்களுக்கு நன்மை செய்ய முடியாது. அதனால் அவர் முழு வைத்தியத்தையும் கற்றுக்கொள்ளட்டும் என்றுதான் நான் நிற்க வைத்து விட்டேன் மகனே என்னார். அப்படியே ஆகட்டும் தந்தை என்று மீண்டும் ஓகிலிங்கேஸ்வரனை பிரம்மதேவன் இருவரும் சென்று வந்தார். பிரம்மதேவனை அனுப்பி வைத்துவிட்டு இவர் உறங்க ஆரம்பித்தார். மீண்டும் இந்த கதையை
நாளைக்கு தொடங்கப் போகிறேன். இந்த கதையை பார்ப்பவர்களும் மனம் விட்டு கேட்கணும். இது உண்மை நடந்த சம்பவம். இதில் எதுவும் மாற்றம் இல்லை. இந்த முழு விளக்கமும் சின்னத்துரை கதையில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஒரு மனிதன் எப்படி வேணுனாலும் வாழ்ந்து விடலாம். ஆனால் முன்னோர்கள் சாபத்தை வைத்து ஒரு மனிதன் வாழாமல் முடியாமல் போய்விடும். ஏதோ ஒரு குறைகள் தட்டிக்கொண்டே வரும். இதுதான் நான் கணித்த ஜாதகம். முன்னோர்கள் சாபத்தை வைத்து ஒரு மனிதன் வாழ முடியாது. அனைத்தும் நான் கணித்து பார்த்தேன். ஏன் எங்கள் வம்சாவளி அழிந்து கொண்டே வருகிறதென்னால் முன்னோர்கள் சாபம். இதை காது கொடுத்து கேட்கணும். முழு விளக்கத்தையும் நீங்கள் பார்க்கணும். நன்றி, வணக்கம்.